3 நாடுகள் ஆள வந்தோம், முக்காலத்தையும் அறிய வந்தோன்னு எங்களையும் பல பரம்பரைக்காரங்க அழைச்சாங்க. நாங்களும் வடக்கு நோக்கி பல இடங்களுக்கு பயணிக்கும் பொழுது இந்த இடமும் நர்மதா நதிக்கரையோரம் இருக்கிற, அதாவது மத்திய பிரதேச மாநிலம் நர்மதா நதிக்கரையோரம் இருக்கிற மம்மலேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்குங்க. இந்த இடத்துக்கு என்னன்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க 3 பேரா தலைமை ஆண்டிருக்காங்க. முதல் தலைமை ஆண்டவர் குருவா இருக்கிறவனுங்கிறதுக்காக அவரை தெற்கு திசையில 3 நதிகளும் ஒன்றா சேர இடம் போல இந்த இடத்துல முக்காய நதிகளையும் எப்படி இணைக்கணுமோ அந்த நதிகளின் அடிப்படை தத்துவத்தை எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அதே உருவத்துல நானும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த நதியின் மதிமைத்துவத்துல இங்க அமைந்திருக்காங்க. 2வது நதித்துவத்துல இக்குருநாதருக்கு பிரசித்தி பெற்றவராக இருந்த ஆதீனம் 3 வகைகளை முழுமைப்படுத்தி காட்டியிருக்காருங்க. ஒருவர் தன்னுடைய இந்திரிய சக்தியை இருமைப்படுத்தும் பொழுது மேற்கு வாசல்லையும் மற்றொருவர் வடக்கு வாசல்லையும் அமர்ந்திருந்தாராங்க. தெற்கு வாசலுக்கு யாராச்சும் ஒருத்தர் பயணிக்கணும்னு ஆசைப்பட்ட பொழுது அவருக்கு நேர்முகமான ஒருத்தரும் மறைமுகமா 2 பேர் வேணும்னு கேட்டாராங்க. நேர்முகமா இருக்கிற ஒருத்தருக்கு தன்னுடைய கண்ணையும், மறைமுகமா இருக்கிற 2 பேருக்கு தன்னுடைய காதையும் கொடுத்தாராங்க. காது எப்படி இருக்கணுமோ அதே போல அவருக்காக 2 ஊடல்களை செஞ்சு கொடுத்துட்டாங்க. முதன்மை ஊடல் நகரங்கிறதுக்கு இந்த நகரம் பெரும்பான்மையான விஷயங்களை முழுமைப்படுத்தி காட்டிச்சாங்க. இந்த நாடு இறுதி ஆண்டு வரை எதை நிர்ணயிக்கணுமோ அதை எப்படி வேணாலும் நிர்ணயிக்கலாம். ஆனா இங்க இருக்கிறவங்க எதை நிலைநாட்டணும்னு நினைச்சாங்களோ அதை இன்று வரை முழுமையா கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்களாங்க. யாராச்சும் இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா எதற்கு வரும், ஏன் வரும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய வரலாறு என்னங்கிறத முழுமையா யாராச்சும் பதிப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பாத்தியத்தை முழுமையா போய் சேரணுங்க. எதற்காக நாங்க ஒவ்வொரு இடமும் பயணிச்சு எங்களுடைய வரலாற்று ஸ்தலங்களுடைய முக்கியமான பெயர்களை இவங்களுக்கு பெயர் சூட்டி இந்த பெயர்ல இவங்களுடைய வாழ்க்கை தத்துவம் எதை சொல்ல வேண்டுமோ அதை முழு மங்களகரகத்தோடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவருடைய பெயரையும் மங்களேஸ்வரங்கிறத மமலேஸ்வரங்கிற பேருக்கு மாற்றி அமைச்சிருக்காராங்க. முழு நாதநாயகியா இருக்கிற இந்த அம்மாவுக்கு 2 மங்கள பெயர்கள் அழைக்கப்பட்டதாங்க. ஒன்று நாதநாயகி, மற்றொன்று அமலேஸ்வர நாயகின்ற பேரும் சூட்டப்பட்டிருக்காங்க. அமலேஸ்வர நாயகிக்கு 3 மகன்கள் பிறந்தாங்களாங்க. ஒரு மகனை தானே வச்சிருக்க கூடாது, பிற உலகுக்கும் பயன்படணுங்கிறதுக்காக இந்த உலக நாடுகளுக்கு அனைத்திற்கும் சுற்றி வர செஞ்சாங்களாங்க. மீண்டு இருக்கிற 2 குழந்தைகளையும் தன்னுடைய முழு நாடுகளுக்கும் எந்த ஒரு வழக்காடு மன்றம் வந்தாலும் அவங்களும் இதனுடைய தான சக்தியை முழுமையா கொடுத்து உலகத்தின் அதிபதி ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இந்த இடத்துல 2 பிரசிப்பட்ட குலங்களும் ஏற்படுத்தப்பட்டதாங்க. முதல் மண்டபம் தெற்கு வாசல்ல இருந்து குரு நிசப்தத்தை இருக்காரு. 2வது மண்டபத்துல ஆயுள்ய காண்டத்தை புரிஞ்ச குருவின் நாத புத்திரர்கள் 3 பேரு வடக்கு நோம்பிருந்து முழு வடக்கு வாசலையும் திறந்து வச்சிருக்காங்க. இதுல இருந்து எல்லோருக்கும் சொல்ல வரும்போது என்னன்னா, ஒரு மனிதன் பிறப்பின் ரகசியத்தை எப்படி உணரணுமோ அவன் உணரும் பட்சத்துல அவனுடைய ஆளுமை தன்மையும் இந்த உலகத்தை ஆளுங்கிறதுக்கு இந்த மாநிலத்தின் மிக முக்கியமான இடமான இந்த இடத்துல யார் எதை வேண்டுமானாலும் பதிப்பிடலாம். உலகமே ரட்சிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடமா இருந்ததுன்னா இருவுடை கொள்ளியில இவர் முக்கியமான சரணாயகரா இருக்காராங்க. நாட்டுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு போதி மரமாகட்டும் இவங்களை சார்ந்து இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா இவங்களுடைய அடிப்படை தத்துவத்தை மட்டும் முழுமைப்படுத்தி பாருங்க. எங்கிருந்தாவது ஒரு குரல் கேட்கட்டும், உங்களுக்கு அந்த குரல் கேட்கும் பட்சத்துல உங்க உலகமே இவங்களை ரட்சிக்கும். இவங்களுடைய நாடு உங்களுடைய நாடா மாறி நிற்குங்க. பரம்பரை யோகத்திலிருந்து என்றும் மாறாமல் இருக்க எங்களுடைய போதகரமான விளக்கங்களோடு மீண்டும் சந்திக்கிறோம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணங்க.